Hey guys, இந்த வீடியோவில் டாப் 6 ஹோண்டாவோட அப்கமிங் பைக்ஸ் இந்த 2025ல என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹோண்டாவோட பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் 6 பெஸ்ட்டான பைக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBR 300R அப்படிங்கிற சிங்கிள் சிலிண்டர் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த CBR 300R பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்டா தான் லான்ச் பண்ண போறாங்க. பிரைஸ் அரௌண்ட் பாத்தீங்கன்னா 2.5 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய டிசைன்ல தான் வரப்போகுது. ஏன்னா ஹெட்லாம்பை வந்து நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ நிறைய பைக்ஸ் பாத்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல்ல LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஹோண்டா அவங்களுடைய அந்த ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமைன் பண்ணி எல்லா பைக்ஸுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மச் பெட்டரா பாத்தீங்கன்னா இருக்கும். சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHC மோட்டார் தான் இந்த பைக்ல யூஸ் பண்ண போறாங்க. 30.4 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளட்ச் இந்த பைக்ல இருக்க போகுது. மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 லிருந்து 30 கிலோமீட்டர் லிட்டரும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த பைக்கால வந்து பாத்தீங்கன்னா 150+ தாராளமா போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் டியூவல் சேனல் ABS இந்த பைக்ல அவைலபிளா இருக்கும். இந்த பைக் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 164 கிலோகிராம் வெயிட் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பைக்ல உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டல் பார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல லீன் பண்ற பொசிஷன் தான் கொடுத்திருக்காங்க. பில்ட் குவாலிட்டி எர்கனாமிக்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அலாய் வீல் 17 இன்ச்ல வந்து கொடுத்திருக்காங்க. முக்கியமாக இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மற்ற 300cc பைக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு KTMோட RC 390, நிஞ்சா அதாவது கவாசக்கியோட நிஞ்சா 300 இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த CBR 300Rோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டருங்க. ஹோண்டாவோட PCX 125 அப்படிங்கிற இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக இருக்க போகுது. சுசுகியோட Bergman 125 இருக்கு இல்லையா, ஸோ அந்த பைக் அந்த ஸ்கூட்டருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ரைவலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹோண்டா பார்த்தீங்கன்னா இந்த PCX 125 அப்படிங்கிற ஸ்கூட்டரை லான்ச் பண்ண போறாங்க. டெஃபினட்டா 1,20,000 நம்ம இந்த ஸ்கூட்டரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஹையரா இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.9cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve SOHC இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பெஸ்டான மைலேஜ் கிடைக்குங்க. 45 கிலோமீட்டர் per liter மைலேஜ் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல 220 mm ஹைட்ராலிக் டிஸ்கும் ரியர்ல ட்ரம் பிரேக் வேரியன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கு. அதுவும் 14 inch அலாய் வீல்ங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு வந்து ஆப்ரிலியாவோட SR 175ல 14 inch வீல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல உங்களுக்கு 14 inch வீல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சஸ்பென்ஷன் செட்டப்னு பாத்தீங்கன்னா 31 mmல ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்கும் ரியர்ல ட்வின் சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங் ஆர்மோட கொடுத்திருக்காங்க. 6.2 liters ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 124 கிலோகிராம் வெயிட், டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இந்த பைக்கோட லைட்டிங் பாத்தீங்க அப்படின்னா LED ஹெட்லைட், LED டெய்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா ஒரு பெஸ்டான பைக், அதாவது ஸ்கூட்டர்னு சொல்லலாம். இது வந்து ஒரு PCX 125 டெஃபினட்டா இந்தியால ஒரு பெஸ்டான ஸ்கூட்டரா இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த பைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாருங்க, பெஸ்டான ஸ்கூட்டரா இருக்கும். மைலேஜா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஒரு ஆக்சலரேஷன் ஸ்பீடு, கம்ஃபர்டபிள், இது எல்லாமே இந்த ஸ்கூட்டர்ல பெஸ்டா இருக்கும். மூணாவதா பாத்தீங்கன்னா ஹோண்டாவோட CRF 300L அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் பைக். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200க்கு ஒரு ரைவலா லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம யமஹாவோட அட்வென்ச்சர் பைக் அப்கமிங் 150 இல்ல 250ல வரப்போகுது. அதுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ரைவலா இருக்கும். அண்ட் KTMோட 250 அட்வென்ச்சருக்குலாம் வந்து ரைவலா லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த CRF 300L பொறுத்த வரைக்கும் 3,30,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 286cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் தான் இந்த இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பைக்ல. அண்ட் இந்த இன்ஜின் பண்ணக்கூடிய பவர்னு பாத்தீங்கன்னா 27 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும், அதாவது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்திருக்காங்க.
வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 21 இன்ச் வீலும் ரியர்ல 18 இன்ச் வீலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு. அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.8 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 140 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக இருக்கு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 43 mm ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஷாக் தான் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டான விஷயம் இதோட கம்ஃபர்டபுள்ங்க. ஸோ ஆஃப் ரோடிங் எல்லாமே தாறுமாறா இந்த பைக்கால வந்து பண்ண முடியும். அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கு. அண்ட் பில்ட் குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நாலாவதா பார்த்தீங்கன்னா CB500F அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் பைக்குங்க. ஸோ 500cc CB மாடல், அதுவும் எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்கமிங்ல ஸ்டாண்டர்ட் வேரியண்டா வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு ட்வின் சிலிண்டர் பைக். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 471cc ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 8 வால்வ் இன்ஜின்ல வரப்போகுது. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 47 ஹார்ஸ் பவரும் 44 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இந்த பைக்ல இருக்க போகுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அவைலபிளா இருக்கும். இந்த பைக்கோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல எதிர்பார்க்கலாம். 17 இன்ச் அலாவிலோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் 41 mm, ரியர்ல உங்களுக்கு 9 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் வந்து கொடுக்க போறாங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 190 கிலோகிராம் வெயிட். அதே மாதிரி உங்களுக்கு சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 790 mm அப்படின்னு சொல்லிட்டு டைமென்ஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் LED ஹெட்லைட், LED டெய்லைட், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா HISS சொல்லக்கூடிய ஹோண்டாவோட இன்டெலிஜென்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் 4 லட்ச ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து நம்ம மினிமமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB250 RR அப்படிங்கிற இந்த ஒரு பைக். இந்த CB250 RR பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஃபேர்டு பைக்காக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 250 RR அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் பைக். இதில் உங்களுக்கு டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அதாவது ட்வின் LED ஹெட்லைட்ஸ் வந்து இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்பவே வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃபார்வர்ட் லீனிங்கில் எர்கனாமிக்ஸ் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் TFT டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸ்டெப் அப் சீட் தான், அதுவும் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக பில்லியனுக்கு ஓரளவுக்கு தான் கம்ஃபர்டபுள் இருக்கும். ஆனால் ரைடருக்கு ரொம்ப 100% கம்ஃபர்டபுள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட அந்த மைலேஜ் அப்படிங்கிறதுங்க 35 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீடு 145+ தாராளமாக போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைட்டிஷன் எல்லாமே எல்டியில் கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல், எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கு. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பைக்கோட அந்த ஒரு பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஹோண்டா அப்படின்னாலே பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக பெஸ்ட்டாக இருக்கும். பட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 3 லட்ச ரூபாய்க்கும் மேலே இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா CB125R அப்படிங்கிற இந்த ஒரு 125cc நேக்கிட் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹோண்டா லான்ச் பண்ண போகிறாங்க. அரௌண்ட் 1,25,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் CB125R எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 14.7 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் 45 km/லிட்டரும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 120 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 296 mm, ரியர்ல 220 mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. HISS உங்களுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் அவைலபிளாக இருக்கு. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ரெடியில் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் கிளஸ்டருங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷனோட அவைலபிளாக இருக்கு. 10 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 130 கிலோகிராம் வெயிட், 140 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லிட்டு டைமென்ஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41 mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. KTMோட டியூக் 125, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமஹாவோட R125, கவாசக்கியோட நிஞ்சா 125, அப்புறம் Z125க்குலாம் ரைவலாக இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. குளோபல் மார்க்கெட்லையும் பெஸ்ட்டான ஒரு 125cc ஹோண்டா கிட்ட இந்த CB125R அப்படிங்கிற பைக் இருக்கு. உங்களுக்கு இந்த அப்கமிங் ஹோண்டாவோட
6 அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.